கால்பந்திலையும் வாழ்க்கையிலையும் ஒரே ஒரு விஷயம்தான், எதிர்த்து வரக்கூடியதை எட்டி உதைத்தால் எல்லாமே போய்விடும் என்பதுதான் அவர் நமக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தி. ஆகவே ரூபா அவர்களை நாம் பலத்த கருத்தோடு கைத்தட்டி வரப்பேனா, பிபாவில் இருந்து முதலாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ் பெண்ணாக அவர் இருக்கிறார். ஒரு வறுமையான சூழ்நிலை இன்னைக்கு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கக்கூடிய அவர் திறமையும் விடாமுயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் சாதிக்கலாம் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார். இப்பொழுது அவருக்கு மா விருதினை பேராக இருக்கிறத விட அந்த 90 நிமிஷமும் ஓடிட்டே இருக்கணும். அந்த ஸ்டாமினா மெயின்டைன் பண்ணுறது, அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அதற்கான பயிற்சி என்ன, இது எப்படி ப்ரைடாக நினைக்கிறீங்க? அதாவது ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் பெண்ணாக இருந்து நிறைய உலக லெவலில் போய் நீங்கள் தெற்காசியாவில் தான் இருக்கீங்க, அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இது முதல் அவார்டுன்றதோட இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வெளியே தெரியல. நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, எது இல்லாட்டினா நம்ம இருக்குன்னு நினச்சி மூவ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அதனால் விட்டுக்கூடாது, என்னைய வந்து எந்த இடத்துல நான் விட்டு கொடுக்கக்கூடாது. என்னோட ஃபீல்டில் நான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பெஸ்ட்டு தான் அந்த அதனால தான் உங்களுக்கு முதல் விருது, அந்த முதல் பெண்மணிகளுக்கான விருது, பெஸ்ட்டு நீங்கள். தேங்க்யூ. தமு சார் ஒரு சில வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கை ஒரு சில வார்த்தைகள் பேச முடியாது. ரூபாவுக்கு வாழ்த்துக்கள். ரூபா இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது யாருமே. நம்மளை வாழ வைக்கிற ரூபாவுக்கு கை தட்டுங்களேன். மா விருது, மான்னா அம்மா. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே அந்த விருது கிடைச்சிருக்கு. ஏன்னா அம்மா இல்லைன்னா நம்ம இல்லை. அப்படி பார்த்தா நீங்கள் எல்லாருமே மா விருது பெற்றவர் தான் நான் பார்க்குறேன். நான் சொல்றது கரெக்டுன்னா கைத்தட்டல் பிரம்மாண்டமாக இருக்கு. ரூபாவுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு தடவை கைத்தட்டுங்களேன். ரூபா மட்டுமில்லை, ரூபாவுக்கு முன்னாடி அத்தனை பெண்மணிகள் விருது வாங்கினாங்க, இன்னும் வாங்க போறாங்க. எல்லோருடைய பெற்றோர்களுக்குமே நம்ம கைத்தட்டி ஒரு தடவை நன்றி சொல்லுவோமா? ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாடி ஒரு பெண் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண். ஆனா ஒவ்வொருடைய பெண்ணுக்கு வெற்றிக்கு பின்னாடி மான் இருக்கிறத நிறைய பேர் சொல்றதில்லை, மறந்துடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மேடையில வாங்குற 25 பேருக்கு பின்னாடி அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு, கைத்தட்டலாமே. அதனால காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷன் நாளைக்கு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இன்னைக்கு நடத்துகிற இந்த ஒரு மாபெரும் விருதுல ராஜேஷ் கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, சீக்கிரம் பா விருது நடத்து, அதுக்கும் நான் வருவேன். சிறந்த ஆண்களுக்கு முதலாக சாதனை பண்ண ஆண்களுக்கும் பரிசு கொடுக்கலாமே, கொடுக்கலாமா? அதுக்கு பெண்கள் வந்து விருது கொடுப்பாங்க நம்பி விடைபெறுகிறேன். திரு ராமு அவர்களுக்கு விஜயலட்சுமி அவர்களும் சோனா அவர்களும் இஷ்டா அவர்களும் இணைந்து இந்த நினைவு பரிசினை வழங்கியிருக்கிறார்கள். விஜயலட்சுமி அவர்களும் இஷ்டா மேடம்
நன்றி சார், மிக்க நன்றி. அடுத்த விருதாளரை பற்றிய ஒரு காணொலி காட்சி. ஏவி ப்ளீஸ்.